வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கஜேந்திரனுக்கு கதையை முடிக்க துணிஞ்சுறாங்க நம்ம பாட்டி வந்து பொழைச்சி கண்ணு முழிச்சு நம்ம கஜேந்திரனுக்காக வந்து வேட்டு வைக்க வெற்றுவாயை தூக்கிட்டு வந்து என் பேத்தி கையை விடுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. கஜேந்திரன் நடுங்கி போகிறாங்க. மோகனவலி இந்த கிழவி இந்த பேத்தி மேலே உள்ள பிரியத்தில் உன்னை வெட்டி போட்டாலும் போட்டுறோம், விட்டுடுடா போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகாங்க. அப்போ தான் குட்டி ரூமை பூட்டு அவன் வெளியே வரட்டு உள்ளுக வச்சு அவனை வந்து சமாதி கட்டிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க. நம்ம லட்சுமி இப்போ நீ இங்கேருந்து போயிரு, இங்கே யார் வந்தாலும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து பின்வாசலையும் முன்வாசலையும் பூட்டி வெற்றுவாயோடைய வந்து பேத்திக்கு வந்து காவல் கொடுத்து நீ போ, நான் பார்த்துக்கிட்டேன் இவனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டி வந்து செமையாக வந்து ஆப்பு கஜேந்திரனுக்கு வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமியை வந்து 4-5 ரவுடி பசங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் இக்கட்டான நிலையில் நம்ம லட்சுமி யாருடா உதவி செய்ய போகிறா அப்படின்னு வந்து பார்க்க நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க. என்ன நம்மளோட கணவர் இங்கே எப்படி அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்க நேரம் என்ன லட்சுமி அன்னைக்கு மாலில் ஓடினது மாதிரி ஓடிறாரு, இப்போ என் கூட வா அப்படின்னு வந்து வந்து அடைக்கலம் கொடுத்து நம்ம லட்சுமியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமியை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம பாட்டி வந்து கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கஜேந்திரன் இன்னைக்கு நல்ல மூர்த்த நாளாக இருக்குது, இப்போவே வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் லட்சுமி, நான் உன் மேலே உசுரையே வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா பார்க்குறாங்க. லட்சுமி விடுடா பைத்தியக்காரா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆன பிறகு என் பின்னாடி வர உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே முகத்தை சுழிச்சிக்கிட்டு எப்படி இவனுக்கு பிடியிலேருந்து தப்பலாம் அப்படின்னு வந்து இருக்க நேரம் தான் யாருமே இனி காப்பாற்ற வரமாட்டவ, கண்டிப்பாக வந்து நீ எனக்கு தாண்டி அப்படின்னு வந்து கஜேந்திரன் நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி திருகுறாரு. அந்த நேரத்தில் தான் கண் விழிக்கிறாங்க நம்ம பாட்டி கண் விழிச்சதோட மட்டும் இல்லைங்க, கண் விழிச்சதோட வீச்சர்வாவை தூக்குறாங்க. அப்படியே வந்து நம்ம கஜேந்திரனுக்கு ஆப்பு வைக்க என் பேத்திக்கு மேலே இருக்க கையை எடுடா, கையை விடு நீ இப்போ அப்படின்னு, இல்லாட்டா உன் மேலே நான் வெட்டி விளாசி போட்டுருவேன். டேய் கஜேந்திரா விட்டுரு, இந்த கிழவி பைத்தியம் பிடிச்சது கணக்கா நிற்கிறா, பார்த்தாலே வந்து அவள் பைத்தியம் போல் இருக்குடா, விடுடா, அவள் உன் மேலே உள்ள கோபத்தில் பேத்தி மேலே உள்ள பாசத்தில் உன்னை கண்டிப்பாக வந்து வெட்டி போட்டுருவா, வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரூமுக்குள்ளே போகிறாங்க. குட்டி ரூமை பூட்டு அப்படின்னு வந்து பூட்டி அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அதே நேரத்தில் பின்வாசலையும் பூட்டு குட்டி அப்படின்னு வந்து பின்வாசலையும் முன்வாசலையும் பூட்டிக்கிட்டு வந்து நம்ம கஜேந்திரன் உள்ளுக்கு அப்படியே வந்து தவச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பதவி பறி போயிடும், இந்த லட்சுமி ஒரு அதிர்ஷ்ட தேவதை, அவதை எனக்கு வந்து ஆக்கிடலான்னு பார்த்தா அதில் இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்கு அப்படின்னு வந்து இந்த கிழவிக்கு என்ன ஆச்சு, இந்த கிழவியை ஈஸியாக முடைக்கிடலான்னு பார்த்தா இந்த கிழவி நம்மளுக்கு வேட்டு வைக்கிறே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரூமுக்குள்ளே சுருண்டு கிடக்குறாங்க நம்ம கஜேந்திரன். ஒரு கட்டத்தில் கதவை வந்து ஓங்கி அடித்து உடைக்க பார்க்குறாங்க. இந்த சைடு லட்சுமி நீ வந்து போயிரு, இங்கேயே வந்து இருந்துடாத, நான் வந்து என்னை பார்த்துக்கிடுவேன் லட்சுமி, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும், இங்கேருந்து போ அப்படின்னு வந்து வீச்சர்வாளோட பாட்டி காவல் இருக்க நம்ம லட்சுமி அங்கேருந்து பேக்கோட வந்து வெளியே கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியே வந்துட்டு இருக்க லட்சுமியை 4-5 ரவுடி பசங்க பார்த்து டேய் பார்க்க நல்லாவே இருக்கா, இவ எந்த ஏரியா தெரியலடா, போவண்டா இவளுக்கு பின்னாடி அப்படின்னு வந்து துரத்திக்கிட்டு வராங்க. என்னடா வம்பா போச்சு, நம்ம இப்போ எப்படி வந்து இங்கேருந்து இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு போவ அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தன்னோட மணவாளன் அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அடடா இவங்க எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசு உள்ள லட்சுமிக்கு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா என்ன லட்சுமி நீ இங்கே எப்படி என்னடா இவங்க பின்னாடி இருக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரவுடிகள்கிட்ட கேட்க நேரம் ரவுடிக உங்கள் ஒய்ஃபாக இது, நாங்கள் சிஸ்டர் இப்படி வந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் அதுதான் வந்து என்ன இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்கன்னு வந்தோம், போங்கடா வேலையை பார்த்துட்டு இல்லாட்டா தொலைச்சி கட்டி விடுவேன் அப்படின்னு வந்து ரவுடி பசங்களை வெளுத்தெடுத்துட்டு என்ன லட்சுமி எங்கே இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா உனக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு மாலில் காணாமல் போனது மாதிரி இப்போவும் இங்கேருந்து காணாமல் போயிடாத, வா காரில் போகலாம் அப்படின்னு வந்து காரில் நம்ம ராஜினியை
தாங்க நம்ம திரு வந்து ஏற்றுக்கிட்டு வந்து வராங்க. ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி 2 பேரும் ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் இந்த சைடு கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வராங்க. இந்த கிழவிக்கு இருக்குது அப்படின்னு வந்து இந்த பாட்டி வெட்டுருவா வச்சுட்டு இருக்காங்க. பாட்டியை ஒத்த தெருக்கு போட்டு கீழே தள்ளிட்டு உன் பேத்தியை இன்னைக்கு நான் தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஆவேசத்தில் கிளம்புறாங்க. அதுக்கடையில் நம்ம திரு வந்து ஜாலியாக வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க நம்ம லட்சுமியை. இனி வந்து எங்கே இருக்க போகிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வந்து ஒரு அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டக்கூடிய பொறுப்பில் இருக்கேன், அவங்களுக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், என்னை அங்கே கொண்டு நீங்கள் விட்டுட்டா போதும் அப்படின்னு வந்து திருகிட்ட வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிற. சரி அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு கடைசியில் திரு வீட்டுக்கே வந்து நம்ம லட்சுமி வந்து கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே கவிதா எதுக்காக இவன் லட்சுமியை கூட்டிகிட்டு வரான், நேற்று காஞ்சனா சொல்லி நான் வெளியே வரட்டணும்னு பார்த்தா இவன் நேற்று இல்லை இப்போ தான் எங்கேயோ இருந்து வாரா, அதுவும் திரு கூட வாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதை இப்போவே நான் காஞ்சனா கிட்ட போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து காஞ்சனா கிட்ட ஃபோனை போட்டு அக்கா அந்த லட்சுமி நீ சொன்னது மாதிரி ஒரு கண்ணு இருக்க வேண்டியதான், காலையில் நான் இப்போ வந்து விழிச்சு பார்த்தோன்னா இப்போ திரு கூட அவள் இங்கே வந்து நிற்கிறா, திருவும் அவளும் வந்து ஜோடி சேர்ந்து நிற்கிற பார்த்தா என்னமோ நம்ம ஸ்ரீக வாழ்க்கையில் குறுக்க வருவா போல தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து நான் என்ன நினச்சனோ நடக்கக்கூடாதுன்னு அது நடந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காஞ்சனா வந்து கொந்தளிக்க வர வைக்கிறாங்க. இந்த பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ கவிதா, சீக்கிரமாக ஏதாவது ஒரு பழியை உருட்டி தள்ளி அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டு, என் ஸ்ரீ அங்கே வர நேரம் அவள் சுவடு கூட இருக்கக்கூடாது அந்த மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மகா தான் வந்து வந்தது என்னோட மனைவி லட்சுமி தான், எங்கள் அம்மாவை கவனிக்க திவ்யாவோட கொண்டு ஏற்பாட்டில் வந்தது இவா தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. என் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா லட்சுமி, அவளை நான் எங்கெல்லாமோ தேடி இருக்கேன், விதியை பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஆடி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் அப்படியே வந்து நடுங்கி போகிறாங்க. இந்த கிளவியை போட்டு தள்ளி நம்ம எப்படியெல்லாமோ வந்து அவள் லட்சுமியை வர வச்சு என் அதிர்ஷ்டத்தை சொந்தமாக்கிடலான்னு பார்த்தா இப்படி வந்து ஆகிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிளவி தான், இவளை கிளவிக்கு ஆயுசு கெட்டி தான் போல, தப்பிச்சிட்டாலே அவள் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக நம்மளை விட எங்கே கிடங்கா தெரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் கள்ள ஓட்டில் தான் வந்து வின் பண்ணார் அப்படின்னு வந்து அவருக்கு பதவியை வந்து எம்எல்ஏ சீட்டை கிழிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே வந்து இனி சோத்துக்கு லாட்ரி அடிக்க வேண்டியதான், நம்மளோட அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் லட்சுமிக்கு சொந்தமானது, இங்கேருந்து ஒரு பொருளையும் உடைக்க உங்களுக்கு உரிமை கிடையாது, வெளியே போங்கடா அப்படின்னு வந்து பாட்டி வந்து நம்ம கஜேந்திரன் நாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்த சைடு பதவியும் போச்சு, கிளவியை நம்மளை அடித்து விரட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து மோகனவல்லியோட சேர்ந்து இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லட்சுமி இப்போ வந்து அதே மாதிரி காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம குட்டியம் பைரவனை நீங்கள் நினைக்க திட்டம் ஒன்றுமே நாங்கள் நடக்க விட மாட்டோம், லட்சுமி அவள் பாவம் அவள் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அரண்டு போய் நிற்கிறாங்க கஜேந்திரன்.